தாவேக எம்எல்ஏக்கள் பேர விவகாரம் தொடர்பாக ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் பேரில் ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கார்த்திக், ரமேஷ், செல்வன், ஸ்ரீனிவாசன், ராஜேஷ், கிருஷ்ணா, நாமக்கல்லை சேர்ந்த டாக்டர் ராஜசேகர் மற்றும் சேதுராஜன் ஆகிய 11 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில்தான் தாவேக எம்எல்ஏக்கள் பேரம் நடைபெற்றதாக சென்னை காவல்துறை விளக்கம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. குறிப்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் அவர்கள் தலா 25,000 ரூபாய் பிணை தொகையுடன் இரு ஜாமீன்தாரர்களை ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தினமும் காலை 10:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து ஆஜராகாமல் இருந்து வந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இன்று ஆஜர் ஆவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றும் இருவரும் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட நிலையில் அதற்கு உண்டான ஷூரிட்டி இன்னும் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் ஷூரிட்டி சமர்ப்பிப்பதற்கு நீதிமன்றம் குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கால அவகாசத்தில் எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் தரப்பிலிருந்து ஷூரிட்டி கொடுத்து அதற்கு பின் தொடர்ச்சியாக மறு உத்தரவு வரும் வரை தினந்தோறும் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் கையெழுத்திடுவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.